கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து லாரி மீது மோதியதில் காரில் பயணித்த ஒரு பெண் உட்பட 3 பேர் பலியாகியுள்ளனர். கோவையில் புதிதாக உப்புளிப்பாளையம் முதல் கோல்ட்வின்ஸ் வரை 10.1 கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலத்தை தமிழக முதல்வர் திறந்து வைத்திருந்தார். இந்த மேம்பாலத்தில் இன்று அதிகாலை 1:30 மணி அளவில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து கோல்ட்வின்ஸ் அருகே நின்று கொண்டிருந்த லாரி மீது பின்பக்கம் மோதியதில் காரில் பயணித்த 20 வயது மிக்க ஒரு பெண் உட்பட 2 ஆண்கள் என 3 பேர் சம்பவ இடத்திலே பலியாகினர். இதில் அதிவேகமாக சென்ற கார் லாரி மீது மோதியதில் காரை மீட்க முடியாமல் போன நிலையில் கோவை பீளமேடு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் மற்றும் கோவை தெற்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் நொறுங்கிய காரை மீட்டு காரில் இருந்தவர்களின் உடலையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இந்த விபத்து குறித்து கோவை பீளமேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த பாலம் திறக்கப்பட்ட போது இரவு 10 மணியிலிருந்து அதிகாலை 7 மணி வரை பாலத்தில் செல்ல காவல்துறையினர் தடை விதித்திருந்த நிலையில் அது சமூக வலைதளங்களில் பேசு பொருளாக இருந்தது. எனவே அதுபோன்ற தடை ஏதுமில்லை என கூறி காவல்துறை 2 நாட்களுக்கு முன் இரவிலும் பாலத்தில் பயணிக்கலாம் என கூறிய நிலையில் இன்று அதிகாலை இந்த விபத்து நடந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. Thank you.